விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணியிலிருந்து சென்றதுக்கும் சரி, அவர்கள் அமைச்சர்கள் பங்கெடுத்ததுக்கும் சரி, ஆராசா உள்ளிட்ட திமுகவினர் வந்து பலரும் கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு தாவேகா தலைவர்கிட்ட இருந்து எந்த விதமான கண்டன குரல்களும் வரல. கேரளா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இடத்துல வந்து இடி ரைடு நடத்தினாங்க. அந்த இடி ரைடு நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தவரே வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அப்போ உங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த இடதுசாரிகளில் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அங்கே வந்து இடி ரைடு நடக்குது, கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து கைது செய்யப்படுறாரு, எம்ஏ பேபி அவர் கைது செய்யப்படுறாரு, தலைவரும் எந்த அறிக்கையும் கொடுக்கல, அதுக்கு ஆதரவாகவும் கண்டித்து எந்த அறிக்கையும் கொடுக்கவே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர் கூட இதுவரைக்கும் அந்த இடி ரைடு சம்பந்தமாக எந்த பேச்சும் நடத்தவே இல்லை. பக்ரீத்தை முன்னிட்டும் கிடையாது, வேற எந்த நிகழ்ச்சியை கொடுத்தும் கவும் காஃபும் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது தொடர்பாக இதுவே முந்தைய அரசுகள் அதிமுகவாகட்டும் திமுகவாக இருந்தால் உடனடியாக வந்து ஒரு அப்பீல் போயிருந்திருப்பாங்க, இரவு நேரத்துக்கே வந்து நீதிமன்றத்தை நாடி இருந்திருப்பாங்க. நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்று வரைக்கும் வந்து அரசு தரப்போட நிலைப்பாடு என்னன்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறாங்க. செய்தித்தாள்களில் இன்றைக்கு ஒரு செய்தி அறிக்கை வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கேட்கலான்னு இருக்காங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய அந்த கிளாரிஃபிகேஷன் அன்றைக்கே கேட்டிருக்க வேண்டியது. நேற்று பக்ரீத் முடிஞ்சிருச்சு. இதுவும் வந்து IUML வந்து அவங்க ஆதரவு தெரிவித்து ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க, அமைச்சர்களை பங்கெடுத்திருக்காங்க. இப்போ அது அவங்களுக்கும் நெருக்கடி. தாவேக்காவை நம்பி சென்றவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களை நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்காக அவர்களை வந்து அரவணைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அவங்க மீது நடக்கிற எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் வந்து பேச மாட்டோம், அவங்க சார்ந்த விஷயங்கள் எதுக்குமே நாங்கள் வந்து செவிசாய்க்க மாட்டோம் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்றது நமக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒரு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்க போகிறோம், நாங்கள் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இதுவரையும் செஞ்ச பாரம்பரிய அரசியல் கட்சிகள் செஞ்ச வேலையவே தாவேக்காவும் செய்யும் பொழுது அந்த விமர்சனம் எழுது. இல்லை நாங்களும் எட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற ஸ்டாண்டில் வந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி இல்லவே போகிறதில்ல, அரசியல் இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி வந்து பண்ணுறப்போ தான் அது வந்து கேள்விக்குள்ளாகுது, விமர்சனத்துக்குள்ளாகுது. எவ்வளோக்குள்ள விஜய் அவர்கள் வந்து கம்மியாக வெளியே வருவாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் மீதான கிரேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவர் ரெகுலராக வர ஆரம்பிச்சார்னா அவர் மீதான கிரேஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது தான் அந்த USP ஒன்று. ஆனால் இது மட்டும்தான் வந்து அந்த பயணங்களை ரத்து பண்ணது காரணமான கிடையாது. வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பத்திரிகையாளர் பிரபாகரன் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிவிக்கெல்லாம் வந்து ஒரு கட்சியே கிடையாது, இன்ஸ்டாகிராமை வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட்டாக அவங்க கூட இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. தென் ஏடிஎம்கே கட்சி இப்போது கட்சியே பிளந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு டிவிகேயோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. டிவிகே வந்து ஒரு பயங்கரமான கட்சியாக பவர்ஃபுல்லான கட்சியாக மாறிட்டு வருதா? இல்லை, எந்த ஒரு கட்சியும் வந்து கட்டமைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது தாவேக்காவுக்கு எந்த குறைவும் இல்லை. கட்டமைப்பு ரீதியாக எம்ஜிஆர் அவர்கள் 72க்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் ரசிகர் மன்றங்கள் ஏறத்தாழ 20,000 ரசிகர் மன்றங்கள் இருந்தது, 18,000 ரசிகர் மன்றங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் அப்படியே வந்து கட்சியாக மாற்றினாங்க. அதே மாதிரி தான் அதை விட அதிகமான ரசிகர் மன்றங்கள் கிளைகள் இருக்குது விஜய் அவர்களோடது. அது வந்து ஏறத்தாழ 20,000 கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க. அந்த 20,000 கிளைகளையும் அப்படியே வந்து கட்சிக்கு மாற்றும் பொழுது அந்த கட்டமைப்பு அவங்களுக்கு வலுவாக தான் இருந்தது. அந்த கட்டமைப்பு வலுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தேர்தல் களத்தில் வந்து பணியாற்ற அனுபவம் இல்லை அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு குறையாக இருந்ததே தவிர மற்றபடி அவங்கள வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்கு எந்த இடத்துலையும் இல்லை. ஒன்று. நம்பர் 2, இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்தாங்க, ரீல்ஸ் போட்டு வந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து இது வந்து வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் முடிவுக்கு பிறகு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது. வெறும் இன்ஸ்டாகிராமில் வெறும் ரீல் மட்டும் போட்டால் மட்டும் இந்த மேண்டேட் கிடச்சிருமான்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிறைய வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் தேர்தலுக்கு பின்பாக நம்ம பார்த்த பல அனலைசிஸில் அதுதான் தெரிய வருது. 3வது, அவங்க வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க திமுகவிலிருந்து அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான மேண்டேட் வந்து மக்கள் கொடுக்கல, ஒரு எந்த கட்சிக்குமே கொடுக்கல, அது தாவேக்காவுக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கப்போ ஒரு 6 மாதங்களில் அல்லது இமீடியட்டாக ஒரு இன்னொரு எலெக்ஷன் அப்படின்றத வந்து எந்த கட்சியுமே வந்து எதிர்கொள்ள தயாராக இல்லை. அதை நீட்சி தான். இன்னொன்று, இந்த 6 மாத காலம் ஒரு வேளை வந்து ஆட்சி அமைக்க யாருக்குமே வந்து இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வரும், 6 மாதத்துக்கு அப்புறம் மறுதேர்தல் வரும். இந்த மறுதேர்தலையும் எதிர்கொள்ள யாரும் தயாராகலை. இந்த 6 மாத காலம் வந்து ஜனாதிபதி ஆட்சி பிரசிடென்ட் ரூல் அப்படின்றதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு தருவோம் அப்படின்ற அடிப்படையில் ஆதரவு தந்து ஆட்சி அமைச்சாங்க. இது திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு. அதிமுகவை பொறுத்தளவுக்கு அவங்க ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் வந்து கடந்த 5 ஆண்டு காலம் அவங்க வந்து பவரில் இல்லை. அதிமுகவை பொறுத்தளவுக்கு எப்போ ஒன்று ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ இந்த 2 இடத்துல தான் இருந்திருக்காங்க. இந்த 2 அனுபவம் தான். இந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே கூட ஒரு 4 ஆண்டு காலம் அல்லது ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஒரு ஒரு அமைதியான போக்கு இருக்கும். கடைசி ஒரு 6 மாத காலம் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் அல்லது அதிகபட்சம் 1 ஆண்டுக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க.
அந்த கட்சி ஒன்று ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி இப்படி இருந்து தான் பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் திமுகவுக்கு அப்படி கிடையாது. எதிர்க்கட்சியாக ஏறத்தாழ வந்து 10 வருடங்களுக்கு மேலாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு வந்து 2011க்கு பிறகு பார்த்தா இப்போ 2011 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. திரும்பவும் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து எதிர்க்கட்சியாகவே செயல்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து திமுகவுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயம். அதிகாரத்துக்கு வர்றதும் சரி, அதிகாரம் இல்லாமல் இருப்பதும் சரி பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க பவருக்கு வந்துகிட்டே இருந்த ஒரு பார்ட்டி. இன்னொரு 5 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தோம்னா என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும்பொழுது ஒரு மாற்று இருக்குது. அந்த மாற்றம் வந்து இதே லைனில் இருக்குது. அதிமுகவுக்கு இருக்க பெரிய ப்ளஸ் என்னென்னா ஆன்டி டிஎம்கே என்ற ஸ்டாண்டு தான். ஏறத்தாழ மற்றபடி கொள்கை ரீதியாக ஏறத்தாழ பெரும்பாலானவை ஒற்றுப்போகும். அது திராவிட கட்சின்ற முறையில். அப்போது ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டில் இருக்க இன்னொரு பார்ட்டி இருக்குன்றப்போ அது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதனால் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதான் பார்க்குறோம். ஓகே. அப்ப தாவேக்காவ வந்து இன்னொரு ஏடிஎம்கே நம்ம சொல்லலாமா? நம்ம சொல்ல வேண்டியதில்ல. தாவேக்காவின் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களே வந்து அதான் சொல்றாரு அவரு. 90% அதிமுகவினர் வந்து இங்க வந்து இணைவாங்க. இதுதான் வந்து உண்மையான அதிமுக. இது ஒரு புதிய அதிமுக அப்படின்னு தாவேக்காவினரே அப்படிதான் கிளைம் பண்ணிக்கிறாங்க அத. அவங்க யாரும் அத வந்து ஒரு புதிய திமுகன்னு கிளைம் பண்ணல. தாவேக்கா வந்து ஒரு நியூ ஏடிஎம்கே அப்படின்னு தான் அவங்களே கிளைம் பண்றாங்க. அப்படிதான் பார்க்குறாங்க எல்லாரும். ஓகே. அப்ப ஏடிஎம்கேல அந்த நிலைப்பாடு இருக்கு. இவங்க வந்து 90% பேர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி ஏடிஎம்கேல அவங்க நிலைப்பாடு கிடையாது. தாவேக்கால இருக்க ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படி சொல்றாரு. 90% பேர் வருவாங்க. அவங்களோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா, இப்போ ஏறத்தாழ 25 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 25 பேர்ல 5 பேர் தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு கட்சியில் இணைந்திருக்காங்க. மிச்சம் 20 பேர் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருந்தா கூட அவங்க யாரும் போய் ஜாயின் பண்ணல. அவங்க எல்லாரும் வந்து திரும்பவும் வந்து எடப்பாடி அவர்களிடமே இணைந்து கடிதம் கொடுத்து திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க மீது டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அசெம்பிளியில் கொடுத்திருந்த லெட்டரும் வந்து திரும்ப வாபஸ் வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால பெரும்பாலும் அப்படியே அங்கே மாறிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம முழுமையாக பார்க்க முடியல. முதல்வர் விஜய் வந்துட்டு டெல்லி பயணம் மேற்கொண்டார்ல. பிரதமர் அவர்களை மீட் பண்ணாரு. அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு மீட் பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கு முதல்ல ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவங்களையும் சரி, அவங்க 2 பேரையுமே முதல் பயணத்திலே மீட் பண்ணல. அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல ஷெட்யூல் கரெக்ட்டா பிளான் பண்ணலையா அவங்க? இல்ல இவருடைய இந்த இந்த கூட்டணி கட்சிகளுடைய திட்டமிடல் இல்லையா அப்படின்றதோ, அல்லது அவங்க ஒருங்கிணைப்பு என்ன நடந்ததுன்றது விஜய் அவர்களோ அல்லது காங்கிரஸ் தரப்புல இருந்தோ வந்து வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அவங்க கூட்டணி அமைச்சு ஆதரவு பெற்றதுலேருந்து நம்ம பார்க்குறப்போ, கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க வந்து அமைச்சு ஆட்சியில் பங்கு தர்றோம், அதிகாரத்தில் பங்கு தர்றோன்ற நிலைமையில அது அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்களே ஒழிய, அதை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவர்கள் குரல் கொடுத்தார்களா? கூட்டணி கட்சிகளோட இணக்கமாக இருந்தார்களா? அப்படின்னு பார்த்தா, இப்போ வரைக்கும் நம்ம 15, 20 நாளே நம்மளால எதுவும் பெரிதா பார்க்க முடியல. ஏன்னா ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு எல்லாரோட கட்சி அலுவலருக்கும் போயிருந்தாரு. அது ஆதரவு கொடுக்காத திமுகவுக்கும் தான் போயிருந்தாரு. திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சிருந்தாரு. அப்புறம் இந்த பக்கம் ஆதரவு கொடுத்த இடதுசாரிகளை நேரில் சந்திச்சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்திச்சிருந்தாரு. அப்புறம் அதிமுக ஒரு குழுவாக ஆதரவளிச்சிருந்தாங்க தாவேக்காவுக்கு. அவர்களையும் நேரில் போய் சந்திச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அசெம்பிளியில் பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த அமைச்சர்கள் இணைந்ததுக்காக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களையோ அல்ல அந்த கட்சியினரையோ வந்து கடுமையாக விமர்சித்தாங்க. அதுக்கு தாவேக்காவின் தலைவர் கிளைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் யார் வேணால் வந்து கருத்து கூறலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க கேட்கல, ரெக்வஸ்ட் பண்ணல. விஜய் அவர்கள் தான் ஃபோனில் வந்து எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் தான் நன்றி தெரிவித்து எல்லாத்துக்கும் நேரில் போகிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்து அல்லது அவங்களுக்கு மீது ஏதோ ஒரு விமர்சனம் எழுது அப்படின்னா அதுக்கு கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் முதல்வரும் தாவேக்காவின் தலைவருமாக விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணியிலேருந்து சென்றதுக்கும் சரி, அவர்கள் அமைச்சர்கள் பங்கெடுத்ததுக்கும் சரி, ஆராசா உள்ளிட்ட திமுகவினர் வந்து பலரும் கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு தாவேக்காவின் தலைவர்கிட்டருந்து எந்த விதமான கண்டன குரல்களும் வரல. அதுக்கடுத்து இடதுசாரிகளுக்கு வந்து கேரளா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இடத்துல வந்து இடி ரைடு நடத்தினாங்க. அந்த ரைடு நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தவரே வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அப்போது அங்கே இடி ரைடு நடக்குது, அங்கே வந்து அது வந்து மத்திய அரசோட ஒரு மறைமுக தாக்குதல் தான். இது வந்து யாரெல்லாம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்லாம் பண்ணுறாங்கன்றது தான் இவங்க வைக்கிற விமர்சனம், இடதுசாரிகள் வைக்கிற விமர்சனம். அப்போது உங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த இடதுசாரிகளில் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க. அங்கே வந்து இடி ரைடு நடக்குது. அது தொடர்பாக டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து கைது செய்யப்படுறாரு. எம்ஏ பேபி அவர் கைது செய்யப்படுறாரு. அப்படின்றப்போ அது தொடர்பாக தலைவரும் எந்த அறிக்கையும் கொடுக்கல, அதுக்கு ஆதரவாகவும் கண்டித்து எந்த அறிக்கையும் கொடுக்கவே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர் கூட இது வரைக்கும் அந்த இடி ரைடு சம்பந்தமாக எந்த பேச்சும் நடத்தவே இல்லை. இப்படி இருக்க சூழலில் 3ஆவதாக காங்கிரஸ் வர்றாங்க. காங்கிரஸ் தான் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு இது பண்ணவங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க. ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் முதல்வர் தான் முதல்வராக பதவியேற்கிறார். அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கும் செல்லலை.
டெல்லி சென்றிருந்தப்போ ராகுல் காந்தி அவர்களையோ அல்லது சோனியா காந்தி அவர்களையோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையோ அவர்களையும் சந்திக்கவே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகளை என்னவாக நடத்துகிறீங்க அப்படின்றது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தது மூன்றாவதாக சமீபத்தில் நேற்று முன்தினம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. கவ் அண்ட் காஃப் வந்து ஸ்லாட்டர் வந்து பேன் பண்ணுறோம். அதாவது எங்கேயுமே வந்து இது பண்ணக்கூடாது, பக்ரீத்தை முன்னிட்டும் கிடையாது, வேறு எந்த நிகழ்ச்சியை கொடுத்தும் கவ்வும் காஃபும் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது தொடர்பாக இதுவே முந்தைய அரசுகள் அதிமுகவாகட்டும் திமுகவாக இருந்தால் உடனடியாக வந்து ஒரு அப்பீல் போயிருந்திருப்பாங்க, இரவு நேரத்துக்கே வந்து நீதிமன்றத்தை நாடி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்று வரைக்கும் வந்து அரசு தரப்போட நிலைப்பாடு என்னென்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல. செய்தித்தாள்களில் இன்றைக்கு ஒரு செய்தி அறிக்கை வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அப்பீல் திரும்பவும் வந்து அதை பற்றி அப்பீல் போகிறதில்ல, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கேட்கலான்னு இருக்காங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய அந்த கிளாரிஃபிகேஷன் அன்றைக்கே கேட்டிருக்க வேண்டியது. நேற்று பக்ரீத் முடிஞ்சிருச்சு. அப்போது இது வந்து ஐயுஎம்எல் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க, அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ அது அவங்களுக்கும் நெருக்கடி. தாவேக்காவை நம்பி சென்றவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களை நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்காக அவர்களை வந்து அரவணைத்து கொண்டு அதற்கு பிறகு வந்து அவங்கள வந்து அவங்க மீது நடக்கிற எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் வந்து பேச மாட்டோம், அவங்களுக்கு அவங்க சார்ந்த விஷயங்கள் எதுக்குமே நாங்கள் வந்து செவிசாய்க்க மாட்டோம் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்றது நமக்கு தெரியல. தாவேக்கால பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களே வந்து அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணுறாங்க. ஆட்சி அமைச்சு 23 நாளில் இவங்க இதை பண்ணணுமா? ஏன் இவ்வளோ அவசரமாக அதை பண்ணுறாங்க? இல்லை, இது வந்து லீகலி இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் லீகலி ஒரே ஒரு சிக்கல் தான் இருந்தது. என்னென்னா 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு வாக்களித்தப்போ அவங்களுக்கு எதிராக வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடிதத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் அவர் வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ அதன் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து அவங்க கடிதம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து திரும்பவும் பெற்றுக்கிறாங்க. அதை இதுதான் லீகல் ஹடில் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்து விட்டு அவர் வந்து ஒரு மாற்றுக் கட்சியில் இணையலாமான்னா சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் கிடையாது. அது தொடர்பாக நீதிமன்றத்தில் நம்ம அணுகிறப்போ அதில் எந்த சிக்கலும் இருக்க போவதில்லை. ஆனால் இப்போ இங்கே தான் வர கேள்வி வந்து அறம் சார்ந்த கேள்வி தான் இங்கே அதிகம் எழுது. அறம் சார்ந்த கேள்வி எழுதும்பொழுது நீங்கள் உங்களை வந்து ஒரு சரியாக 1 மாதம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி தான் உங்களை வந்து மக்கள் வந்து வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்ததுக்கப்புறம் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்ப மாற்றுக் கட்சியில் சேர்க்கான அவசியம் என்ன வந்திருக்கீங்க? ஏன்னா இப்போ தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்தது அப்படின்னா சரி, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதுவுமே வந்து அறம் சார்ந்து பார்க்குறப்போ அதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அறம் சார்ந்து முடிவெடுத்து அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வழியை செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகும் நீங்கள் வந்து மாற்றுக் கட்சியினரை வந்து விலை கொடுத்து வாங்குறது, அவங்கள வந்து ராஜினாமா செய்து விட்டு அவர்களை வந்து கட்சியில் வந்து எங்கள் கட்சியில் சேருங்கன்றதோ அடுத்து இடைத்தேர்தலில் அவங்களை வாய்ப்பு கொடுக்குறதோ எந்த வகையில் சரியாக இருக்கும்? இது சட்ட ரீதியாக இதில் எந்த சிக்கலும் கிடையாது. அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்கள வந்து நாங்கள் அரவணைச்சிக்கிறோம் அப்படின்ற வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த எம்எல்ஏக்களாக இருக்கவங்க ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே வர வைக்கிறன்றது அறம் சார்ந்த கேள்விகளை எழுப்புது. அடுத்த 6 மாதத்தில் திரும்பவும் வந்து தேர்தல் நடக்கும். இப்போ இந்த 5 தொகுதிகளில் இவங்களே திரும்ப வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலோ அல்லது வேற ஒரு தாவேக்கா சார்பிலோ அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த தேர்தல் செலவினங்கள்லாம் யாருடைய வரிப்பணத்திலிருந்து போகுது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இது எழுது. இதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதிமுக காலத்தில் நடந்திருக்கு, திமுக காலத்தில் நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் பாஜக செஞ்சுருக்காங்க, மற்ற மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் செஞ்சுருக்காங்கன்னா அவங்க யாருமே தங்களை வந்து தூய சக்தியாக வந்து சொல்லலை. நாங்கள் வந்து இது வரைக்கும் இருக்க அரசியல் கட்சிகள் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்க போகிறோம், நாங்கள் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க அவங்க இப்படி ஒரு வேலையை அதே வேலையை இதுவரையும் செஞ்ச பாரம்பரிய அரசியல் கட்சிகள் செஞ்ச வேலையவே தாவேக்காவும் செய்யும்பொழுது தான் அந்த விமர்சனம் எழுது. இல்லை நாங்களும் எட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற ஸ்டாண்டில் வந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி இல்லவே போகிறதில்ல, அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி வந்து பண்ணுறப்போ தான் அது வந்து கேள்விக்குள்ளாகுது, விமர்சனத்துக்குள்ளாகுது. ஓகே, இப்போ இதே விஷயம் வந்துட்டு டிஎம்கே அவங்களோட ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அதாவது 2006 to 11 காலகட்டத்திலையும் சரி, அந்த சிபிஎம் அதிமுக வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணாங்க. தென் ஏடிஎம்கேல வந்து 2011லேருந்து தேமுதிக காரங்களாம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம ஒப்பிட்டு தான் சொல்லலாமா? இல்லை, இந்த ஒப்பீடு ஏன் சரியாக வராது நான் சொல்கிறேன்னா 2006ல் அவங்க வந்து திமுகவுக்கு தான் எண்ணிக்கை குறைவு. ஆனால் ப்ரீபோல் அலையன்ஸில் திமுக கூட்டணியில் போட்டிட்டவங்க எல்லாரும் சேர்த்து பார்க்குறப்ப ஏறத்தாழ அது வந்து தனிப்பெரும்பான்மை அந்த கூட்டணிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருது. ஒன்று. இரண்டாவது, இந்த கூட்டணி கட்சிகள் யாரும் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லி முன்னாடியே கோரிக்கை வைக்கல, அவங்க பிறகும் கோரிக்கை வைக்கல. அவங்க எல்லாருமே வந்து ஏறத்தாழ தேர்தல் அறிவிப்பே அந்த ஆண்டு வந்து மார்ச் மாதம் தான் வழக்கம் போல் தேர்தல் அறிவிப்பு வருது. அந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே இடதுசாரிகளும் சரி, அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகவும் பாட்டாளி கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம், திமுக தனியாக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் சொல்லி பிப்ரவரி மாதமே அறிவிச்சிடுறாரு. பிப்ரவரி மாதமே வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சிருது. ஏற்றால தேர்தலே அறிவிக்கல அதிகாரப்பூர்வமாக. அதுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீடு முடிஞ்சு இந்த நிலைப்பாட்டை அவங்க தெரிவிச்சிடுறாங்க.
அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் அவங்க தேர்தலே சந்திக்கிறாங்க. இன்னொன்னு அந்த நேரத்தில் வாக்களித்த மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் திமுகவால் தனிப்பெரும்பான்மை பெற முடியாது. தனியாக 118 தொகுதிகள் பெற முடியாது. ஏன்னா அவங்க போட்டியிட்ட தொகுதியிலே வெறும் 125. பெரும்பாலான தொகுதிகள் வந்து கூட்டணி ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்க 125 தொகுதியில் போட்டிட்டு 118 வெல்ல முடியாது என்று தமிழக மக்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், இதர கட்சிகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் மக்கள் அங்கே வந்து 96 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வச்சிருந்திருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அன்றைய இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து எந்த நிலையிலும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டோம், அவங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பாகவும் சொன்னார்கள், தேர்தலுக்கு பின்பாகவும் சொன்னார்கள். இப்போவாவது வந்து கூட்டணி கட்சியினர், அதாவது ஆதரவு தெரிவித்த கட்சிகள்லாம் கடிதம் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் திமுகவின் முன்னாள் தலைவர், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தன் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரையும் கவர்னர் மாளிகைக்கு கொண்டு போய் பரேட் பண்ணார். உங்களுக்கு இவ்வளோ பேர்த்தோட ஆதரவு எனக்கு இருக்குது அப்படின்னு பரேட் பண்ணார். அப்படியான சூழல் இங்கே இல்லையா உங்களுக்கு? நீங்கள் முன்னாடியும் உங்களுக்கு யாரும் ஆதரவு தரும்னு சொல்லலை, பின்னாடியும் வந்து எம்எல்ஏக்களை வந்து பரேட் பண்ணி நீங்கள் நடத்தலை. இன்னும் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு. அதற்கு பிறகு நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அங்கே அண்ணா திமுக செஞ்சதுக்கு, திமுக 2006 பண்ணுறப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலுமே கூட உங்களுக்கு 96ல் 3 பேர் தான் வந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட 3 எம்எல்ஏக்கள் தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப போட்டிடுறாங்க. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, 99 தான். அப்போ அதனால இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது, அதற்காக அவங்க செஞ்சாங்கன்ற விமர்சனத்தை வந்து எவ்வளோ தூரம் எடுக்க முடியும்னு தெரியல. 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. கூட்டணி கட்சிகளை விழுங்கியதானா? விழுங்கியது. ஆம். கூட்டணி கட்சிகளும் தேமுதிகவிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக சேர்ந்தாங்களான்னு கேட்டால் ஆமாம் சேர்ந்தாங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களான்னு கேட்டால் ஆமாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, ஆல்ரெடி அவங்க மெஜாரிட்டி இருக்குது. அப்போது கூடுதலாக ஒரு பலம் வேணும் அப்படின்றப்போ சேர்த்துக்கிறாங்க. இங்கே ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி பலம் இல்லை. ஒருவேளை தாவேக்கா வந்து ஒரு 125 தொகுதிகளை வென்றிருந்து, 125 கூட வேண்டாம், 118 தொகுதிகளை வென்றிருந்திருக்காங்க. தாவேக்கா மட்டும் தனிப்பெரும்பான்மை 118 வென்றிருந்திருக்காங்க. வென்றதுக்கு பிறகு இப்போ மாற்றுக் கட்சியில் இருக்கவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைந்து இடைத்தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அப்போ இந்த கேள்வியிலே வராது. எங்களுக்கு அந்த அவசியமே இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்களே தனிப்பெரும்பான்மை வச்சுருந்துருக்கோம். அவங்களுக்கு வந்து எங்கள் கட்சியில் இணையணும்னு இருக்குது, அவங்களை ஆதரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, நாங்கள் அவங்கள சேர்த்துக்கிறோம். இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்கிறல. அப்போ பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு பெரும்பான்மையே இல்லை. பெரும்பான்மை பெறுவதற்காக ஆளுநர் உங்களை வந்து பல முறை வந்து திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்புனதுக்கு பிறகு உங்களுக்காக வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் ஆதரவளித்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறீங்க. அந்த கட்சிகள்கிட்ட எல்லாம் வந்து நாங்கள் வந்து மற்ற கட்சிகளைப் போல் நடந்து கொள்ள மாட்டோம் அப்படின்ற வாக்குறுதி அளிச்சிருந்திருக்கீங்க. அதிலையும் குறிப்பாக வந்து பாஜகவை போல் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கோம், அப்புறம் செக்குலரிசமில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த கட்சிகள்லாம் ஆதரவு அளிக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு ஆதரவு எந்த இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்து இந்த கட்சிகளோட ஆதரவை பெற்றீங்களோ, அவங்க அமைச்சர்களை இணைச்சிங்களோ, அதுக்கு பிறகு அதுக்கு நேர்மாறாக செயல்படுறப்போ உங்கள் மீது நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகுதுல்ல. அந்த நம்பகத்தன்மை அறத்திலிருந்து தான் இந்த கேள்வியை நம்ம எழுப்புறோம். ஏடிஎம்கேக்கு வந்து தேமுதிகலேருந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் அந்த டைமில் பெரும்பான்மை இருந்துமே ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இந்த டைமில் பெரும்பான்மை தாவேக்காக்கு இல்லை. ஸோ இவங்க ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பலம் தானே. இது ஒரு ஆட்சியை வந்து கலையாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய அவங்க கட்சிக்காக அவங்க செய்யக்கூடிய நியாயமான விஷயம் தானே. இது கட்சிக்காக நீங்கள் செய்யும்போது நியாயமான விஷயம். ஆனால் இதில் குதிரை பேரம்ன்றது இருக்குல்ல. அவங்கவுங்க செய்கிற தப்புக்கோ இல்லை அவங்கவுங்க செய்கிற செயலுக்கு அவங்க நியாயம் கற்பிச்சுக்கலாம். இப்போ தாவேக்கா தரப்புலேருந்து பார்க்குறப்போ அது நியாயமானு கேட்டால் தாவேக்கா தரப்புலேருந்து அரசியலில் எல்லாமே சரிதான். நீங்கள் வந்து இன்னொரு 50 எம்எல்ஏக்களை கூட நீங்கள் வந்து விலை கொடுத்து ராஜினாமா பண்ணி இப்போ இடைத்தேர்தலில் போட்டியிட வைக்கலாம். இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறோம், இல்லை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வேணான்னு சொல்லி இந்த இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் தேர்தல் எதிர்கொள்கிறோம் அப்படின்றது கட்சி சார்ந்து உங்கள் நலன் சார்ந்து பார்க்குறப்ப அது நல்லதாக இருக்குது. ஆனால் ஜனநாயகத்துக்கு நல்லதா, இது அறம் சார்ந்ததா, இது ஒரு சரியான முன்னுதாரணமானு பார்க்குறப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இது சரியான முன்னுதாரணம் இல்லை. உங்களை நம்பி இளைஞர்கள் வாக்களிச்சிருந்திருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்ட் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லி இளைஞர்கள் வாக்களிச்சிருந்திருக்காங்க. அப்போ அதெல்லாமே கேள்விக்குள்ளாகுதுல்ல. நீங்கள் என்ன சொல்லி வர்றீங்களோ அதிலிருந்து தான் நம்ம கேள்விக்குறாக்கும். இப்போ திமுக வந்து ட்ரூ திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு திமுகவே வந்து ஒரு ஒரு செக்குலரிசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும்போது விமர்சனத்துக்குள்ளாகும் இல்லையா. அப்போ அது வந்து அவங்க தரப்புலேருந்து பார்க்குறப்ப, திமுக தரப்புலேருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். அவங்க தரப்பில் ஒரு நியாயம் கற்பிப்பாங்க அதுக்கு. ஆனால் அதுக்காக அவங்க தரப்பில் இருந்து அது நியாயம் தானே, அவங்களுக்கு அது சரியாக தானே இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க எடுக்கிற முடிவு சரிதான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றது இருக்குல்ல. சொல்லுக்கும் செயலுக்குமான வேறுபாடு இருக்கனால தான் அது விமர்சனத்துக்குள்ளாகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படையோட துவக்க விழா நடக்க வேண்டியது, ஆனால் அது வந்து ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்தல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பரப்புரையை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இல்லை, தேர்தல் பரப்புரை கேன்சலேஷனுக்கும் இதுக்கும் வந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சரியாக திட்டமிடாதல் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது இது வந்து இன்னொன்று நடக்கிறதாக இருந்தது அப்படின்றதும் நம்மளுக்கு யார் சொன்னான்னா அதுவும் தகவல். ரத்தாச்சுன்னு யார் சொன்னாலும் யாரும் சொல்லலை, அதுவும் தகவல். இனிமேல் எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்கிறா, அதுவும் தகவல். ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு யாரும் சொல்லலை. அதிகாரப்பூர்வமாக அது ரத்துன்னு யாரும் சொல்லலை. அதிகாரப்பூர்வமாக இன்ன பிற நாளில் அது நடக்கும் அப்படின்னு நமக்கு யாரும் சொல்லலை. இதுதான் வந்து தாவேக்கோட யூஎஸ்பி.
அவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நாமளாகவே வந்து பார்த்து தெரிஞ்சு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஒத்திகை நடந்துட்டு இருக்குன்றத பார்த்து செய்தியாளர்கள் செய்தி போடுவாங்க. அப்புறம் அது இல்ல நடக்கல, நாளைக்கு இல்ல அதெல்லாம் கலைக்கிறாங்கன்றப்போ, இல்ல கலைச்சிடுறாங்க, நடக்கலன்றதும் பார்த்து தான் செய்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க உடனே இதுக்கான என்ன கிளைம் வைப்பாங்கன்னா, நாங்க சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க. நீங்க சொல்லல. ஆனா நடந்தது பார்த்துருக்கோம். நடந்தது நடந்தது உண்மை. அது ரத்தானது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அத நாங்க சொல்லவே இல்ல. செய்திகள வந்து ஊடகங்களா வந்து இத ஊகத்துல வந்து பரப்பிட்டாங்க அப்படின்றதான் இதுதான் அவங்களோட யூஎஸ்பியா இருக்கு. இந்த இது வந்து சரியாக திட்டமிடாதல், அவருடைய முதல்வர்ட்ட அனுமதி பெற்றாங்களான்னு நமக்கு தெரியல. அவருடைய திட்டங்கள்ல வந்து கடைசி நேரத்தில மாற்றங்கள் எதுவும் இருந்ததான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருடைய அவரோட உதவியாளர், மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களோட இல்ல புதுமனை விழாக்கு சென்றிருந்திருக்காரு. இது ஆல்ரெடி திட்டமிட்டதாக இருந்திருக்கும். இத ஒரு விமர்சனமா வைக்கிறாங்களே நெறைய பேரு. இத கேன்சல் அதாவது இதுக்கு போறதுக்கு தான் அத கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி சில பேர் விமர்சனமாவும் சொல்றாங்கல்ல. அது நமக்கு தெரியாது இப்போ. ஏன்னா ஒரு இல்ல புதுமனை புகுவிழான்றது வந்து நேற்று முடிவெடுத்து இன்றைக்கு நடத்துற விழா கிடையாது. அப்ப அதுவும் முன்னதாக திட்டமிடப்பட்டிருக்கும். அப்போ அதேபோல சிங்கப்பெண் நிகழ்ச்சியும் வந்து அரசு சார்பில ஏற்பாடு பண்றது. அது வந்து முதல்வரிடம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தான பண்ணாங்களா? அவர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டாரா? இல்ல நேரம் ஒதுக்கியிருந்தாரான்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே பூடகமாவே இருக்கு. இது வெளிப்படையாக ஏதாவது இருந்தா தான் இதனால இது நடந்தது, இல்ல இதனால இது நடந்ததுன்னு சொல்ல முடியும். ஆனா நிச்சயமாக தெரியும் இல்ல புதுமனை விழா அதாவது புரிதலுக்கு நம்ம புரிதல் இருந்து தான் பேசுறோம். அதுவுமே கூட நேற்று இரவோட இரவாக வந்து நேரம் குறிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா பொதுவாக ஒரு 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 நிகழ்ச்சி இல்ல நிகழ்ச்சி நடத்துறோம்னா, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாத காலமோ, அல்லது குறைஞ்சபட்சம் 2 வார காலமாவது அவகாசம் எடுத்திருப்போம் அப்படின்றது தான் நம்மளோட புரிதல். அரசு விழாக்களுக்கு அவ்வளோ நேரங்கள் தேவையில்ல. ஏன்னா ஒரு திட்டம் அறிவிச்ச ஆட்சி வந்து ஏறத்தாழ 20, 25 நாட்கள் தான் ஆகப்போகுது. அதனால திட்டம் அறிவிச்சிருக்காங்க. திட்டம் அறிவிச்சோன்னா அதுக்கான ஃப்ளெக்ஸ், பேனரு, ஆட்கள் ஏற்பாடு, யூனிஃபார்ம், ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்க ஸ்ட்ரக்சரே தான் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. சிங்கப்பெண்ணுக்காக புதிதாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டு, வெளியிருந்து பெண்கள வந்து பணியமர்த்தி அவங்கள வந்து இந்த இதுக்கு போறதில்ல. ஆல்ரெடி காவல்துறையில இருக்க பெண்களே வந்து ஒரு 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 ஸ்குவாடா ஒரு ஒரு குழுவா அமைக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டா அமைக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைமை கொண்டு வர்றாங்க. இப்படி தான் கட்டமைக்க போகுது. அதனால அதுல வந்து ஒரு பெரிய ஏற்பாடு தேவைப்பட்டிருக்காது. இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு மட்டும் ஒரு ஏற்பாடு தேவைப்பட்டிருந்திருக்கும். அது 2 நாட்கள்லயே கூட அவங்களால செஞ்சிருந்திருக்க முடியும். ஆனா இதுல யாருக்கா என்ன அப்பாயின்ட்மென்ட் நடந்தது, யார் எங்க மிஸ் பண்ணாங்கன்றது தெரியாது. இத அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அதனால இத வந்து எந்த வகையில நம்ம வந்து எப்படி எப்படி எடுக்குறதுன்னு தெரியல. அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம புரிதலுக்கு ஓகே ஏதோ நடந்திருக்கு. அதனால ரத்து பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்க முடியும். ஆனா தேர்தல் காலங்கள் நடந்ததுல வந்து 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து லெஸ் விஜய் மோர் கிரேசி அப்படின்றத வந்து ஸ்ட்ராட்டஜியாவே தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. எவ்வளவுக்குள்ள விஜய் அவர்கள் வந்து கம்மியாக வெளிய வர்றாரோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் மீதான கிரேஸ் வந்து அதிகமா இருக்கும். அவர் ரெகுலரா வர ஆரம்பிச்சார்னா, அவர் மீதான கிரேஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது தான் அந்த யூஎஸ்பி 1. ஆனா இது மட்டும் தான் வந்து அந்த பயணங்கள ரத்து பண்ணதுக்கு காரணமானா கிடையாது. சில பயணங்கள் அப்படி ரத்து பண்ணியிருக்காங்க. பல பயணங்கள் வந்து பல பிரச்சார திட்டங்கள் வந்து அவங்களோட செக்யூரிட்டி காரணங்களுக்காக, பாதுகாப்பு காரணத்துக்காக பல இடங்கள்ல வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அதுல கிளாசிக் உதாரணம் கடலூர். கடலூர்ல வந்து அவருக்கு பெர்சனலி அது ரொம்ப ஒரு அரசியல் திருப்புமுனை தந்த ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். அந்த மாவட்டத்துக்கு அவர் வந்து எப்படியாவது போகணும் அப்படின்ற வந்து நீண்ட காலமாக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. 3 முறை ஏறத்தாழ வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கடலூர் போகணுன்றதுக்கே. ஆனாலும் வந்து அங்க அந்த அந்த அவங்க தேர்ந்தெடுத்த இடங்கள் இருக்கும்ல பிரச்சாரத்துக்காக. அந்த பிளேஸஸ்ல எல்லாம் வந்து இது இல்ல அப்படின்றதுக்காக செக்யூரிட்டி வந்து சரியா இல்ல. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்றனால அத வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. 3 முறை திருப்பணியும். இதுதான் அதுல ஒரு ஃபேக்டர். ஏடிஎம்கேவோட நிலைமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அவங்களோட கட்சி வந்து ஒரு சைடு வந்து ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் வந்து மறுபடியும் ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஜாயின் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆதரவு குடுத்தாரு. அவரோட நிலைமை இப்ப என்ன ஆகும்? அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதுவுமே தெரியல. ஸோ ஏடிஎம்கேவ வந்து டிவிகே கபளீகரம் பண்ணிருச்சா? இல்ல. அப்படி வந்து முழுமையாக வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நேரத்திலயும் சேதாரங்கள் இருக்க தான் செய்யும். எல்லா கட்சிகளுக்கும் சேதாரங்கள் இருந்திருக்கு. கடந்த காலங்கள்ல திமுகல இருந்து அதிமுகல போய் இணைஞ்சவங்களும் இருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து திமுகல வந்து இணைஞ்சவங்க இருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து அதிமுகல இணைஞ்சவங்க இருக்காங்க. இப்படியான ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து எல்லா தேர்தலுக்கு பின்னாடி பிறகும் நடக்கிறது தான். ஆனா அதற்காக வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து மொத்தமாக வந்து இல்லாம போயிடும் அப்படின்லாம் வந்து கிடையாது. 91ல திமுக வந்து 2 தொகுதிகள்லாம் வெற்றி பெறுறாங்க. அதுல 1 கலைஞர் அவர்கள் ராஜினாமாவே பண்ணிடுறாரு. அப்ப எடுத்தால் 91ல ஒரே தொகுதி தான். அதே அங்கிருந்து 2021 பார்க்குறப்போ தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சிக்கு வருது. இதே நிலைமை தான் வந்து அதிமுகவுக்கும் 96ல நடந்தது. அதிமுக ஏறத்தாழ வந்து இல்லாத நிலைமைக்கு கொண்டு போறாங்க. இப்ப என்ன நிலைமையில வந்து தொகுதி பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளுக்கு 96ல போறாங்க. ஆனா திரும்பவும் அதே அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து அதிமுக 2001ல தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறாங்க. திரும்பவும் 2006ல வந்து ஒரு படுதோல்வி அடையறாங்க. 2011ல வர்றாங்க. 2011க்கு அப்புறம் 2016ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்ப 2011 2ஆம் முறையாக ஆட்சிக்கு வர்றாங்க. அப்புறம் கேள்விக்குள்ள 2016, 17ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு
இங்கே தலைமை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ சசிகலா அவர்கள் வர்றாங்க. அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகுறாரு. இரட்டை தலைமைன்ற நிலைமை இருக்குது. இரட்டை தலைமை எவ்வளோ நாள் நீடிக்கும், இது ஒரு நாள் பிரச்சனை ஆகுன்றாங்க. 2021க்கு பிறகு 2022 நடந்த பொதுக்குழுவில் வந்து திரும்ப ஒற்றை தலைமை வந்து ரெஸ்டோர் ஆகுது. இதுவும் வந்து ஸ்டேபிள் இல்லை ஸ்டேபிள்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த ஒற்றை தலைமையிலேயே அவங்க வந்து 2026 தேர்தலை சந்திச்சு ஏறத்தாழ 47 தொகுதிகளில் வென்றும் எடுத்திருக்காங்க. இது வந்து மோசமான தோல்வி. இது வந்து ரொம்ப அதிமுக இல்லாமல் போயிடும்ல. இதை விட திமுக மோசமான நிலைமையிலிருந்து மீண்டு வந்திருக்கு. அதே போல் அதிமுகவும் இந்த நிலைமையிலிருந்து கண்டிப்பாக நிச்சயம் மீண்டு வரும். அதற்கு அவங்க தலைமை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவரோட அறிக்கை. அவர்கள் வந்து பலர் ஆதரிச்சிருந்த தாவேக்காவுக்கு ஆதரிச்சிருந்த பல எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்களை வந்து அவரோட கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தார். நீக்கினவங்க எல்லாரும் திரும்ப இப்போ வந்து கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினது அப்படி இருக்குது. அந்த எம்எல்ஏக்கெல்லாம் திரும்ப வந்து விளக்கம் கொடுத்து நாங்கள் வந்து திரும்ப இணைந்துக்கிறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட இணைஞ்சிட்டாலும் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கான கட்சி பதவியை திரும்ப ரெஸ்டோர் பண்ணலை. உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து அவரோட கட்சி பொறுப்பிலிருந்து மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து இணைஞ்சிட்டார். இணைந்ததுக்கு பிறகும் அவரோட பொறுப்பு வந்து திரும்ப கொடுக்கல. அது உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. திரும்ப வந்து கட்சியில் இணைந்தவரோட பழைய பொறுப்புகளை இட்டு விளம்பரம் செய்யக்கூடாது. நாங்கள் என்ன உத்தரவிட்டிருந்தோமோ, என்ன அறிக்கை விட்டிருந்தோமோ அதுதான் செல்லும் அப்படின்னு இருக்காரு. அப்போது அவர் தலைமையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவர் ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் தான் எடுத்திருந்திருக்காரு. அவர் தான் இப்போவும் வென்றிருக்காரு. அந்த போன 25 ஆதரவு தெரிவித்த 25 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்கன்னா அதிமுக வந்து மிகவும் பலமடைந்து விட்டது. தலைமை இல்லாமல் தவிக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி கபலீகரம் எடுத்து தாவேக்கா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சீன்லாம் கிடையாது. 5 எம்எல்ஏக்கள் தான் போயிருக்காங்க. இந்த 5 எம்எல்ஏக்களை வச்சு ஒருவேளை நாங்கள் இல்லை தனியாக ஆட்சி அமைக்கிறோம், எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு வேணாம், இடதுசாரிகள் ஆதரவு வேணாம், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு வேணாம், ஐஎம்எல் ஆதரவு வேணாம்னு சொல்லி இந்த 5 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. திரும்பவும் 108லேருந்து 5 சேர்ந்தால் 113 தான் வரும். அதனால் தாவேக்கு இதனால் வந்து வலுவடைந்து விட்டது, ஆட்சியில் வலுவடைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. அதேபோல் அதிமுக இதனால் வந்து முழுவதுமாக பலமிழந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. இப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறமா டிஎம்கே உடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி போய்கிட்டு இருக்கு? திமுக இப்போது அவங்கள வந்து முழுசாக வந்து மறுபரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இடத்துல அவங்க குழுக்கள் அமைச்சு 75-76 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க தமிழ்நாடு முழுவதும் போய் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. வெறும் ஒரு கூட்டத்தில் இன்னும் ஒரு இதில் பேசுகிற மாதிரி எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்காம யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த நபர்களுக்கெல்லாம் தனித்தனியாக கேட்டுட்டு இருக்காங்க. இணையதளங்களில் வந்து பொதுமக்கள் இருந்து, கட்சி நபர்கள் இருந்து, கட்சி ஆதரவாளர்கள் இருந்தெல்லாம் வந்து இதுக்கான காரணங்களை சொல்லுங்கள், நாங்கள் ஆராய்ஞ்சும் அதுக்கு வந்து மறுபரிசீலனை பண்ணுறோம் அப்படின்றாங்க. கட்சி வந்து ஓவராலாக ஒரு 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 மறுசீரமைப்புக்கான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா காலத்துக்கேற்ற வந்து கட்சி வந்து தங்களை தகவமைச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. எப்படி வந்து முரசொலியில் வந்து ஆரம்பித்தாங்களோ, முரசொலியிலேருந்து ஆரம்பித்து சமூக வலைதளத்துக்கு வந்த முதல்வர் வந்து கலைஞர் அவர்கள். அவர் தான் ட்விட்டருக்கு ஃபஸ்ட்டு வர்றார் தமிழ்நாடு சிஎம்ஸ்லேயே. சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதாகட்டும், அல்லது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதாகட்டும், அல்லது வந்து வியூக வகுப்பு நிறுவனங்கள்லாம் வந்து வட மாநிலங்களில் வந்து அது ஒரு 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 பெரிய இதாக இருக்கப்போ இங்கே இன்னோஸாக ஒன்று கிரியேட் பண்ணதாகட்டும். அஃப்கோர்ஸ் ஐடி விங்கை மட்டும் வந்து அதிமுக அதே போல தான். தமிழ்நாட்டில் ஐடி விங்குன்னு ஒன்று உருவாக்குனதே வந்து அதிமுக தான். முதல்ல உருவாக்குனது அதிமுக தான் உருவாக்குனாங்க. அதற்கு பிறகு திமுக உருவாக்குறாங்க. இப்படி வரும் வளர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து அல்லது புதுசாக வர எல்லா விஷயத்தையும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தங்களுக்கு ஏற்றவர் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து பரிட்சார்த்த முறையில் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி இருக்குது, இதை ஒர்க் பண்ணலாமான்னு அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த முறையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தையும் திமுக உள்வாங்கிக் கொள்கிறது. அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுவதற்கான பணிகள் இருக்குன்றதான் இப்போ வரையும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகே. இப்போ அவங்களால காம்படிட் பண்ண முடியுமா? ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி டீ கடையில் பேசின அரசியலை வந்து நீங்கள் இனிமேல் சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில் இதில் பேசுங்க, இன்ஸ்டாவில் பேசுங்க அப்படின்றாரு. ஸோ அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு வந்து அவங்க ஒரு 50-60க்கு மேலே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம். ஸோ அவங்க வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து காம்படிட் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ உங்களோட பர்செப்ஷன் வந்து திமுகனாலே ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கவங்க தான், அவங்க தான் திமுக ஆதரவு கொடுப்பாங்க. திமுகவில் இருக்கவங்களே ஒரு 50-60 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் அப்படி இல்லையே. இளைஞரணியில் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர் அணி இருக்குது, மாணவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி டிவிகே அண்ட் இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக டிவிகே சைட்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் இன்றைய நிலவரத்துக்கு ஒப்பீட்டளவில் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் உண்மை, அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதோட வந்து திமுகவுடைய போதாமையினால் இவங்களெல்லாம் வந்து உள்ளே சேர்க்காம விட்டுருக்காங்க அப்படின்றத அவங்க இப்போ உணர்ந்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்குது, இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு, 3 ஆண்டு காலம் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜென்சிஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒன்று சனிக்கிழமை நடத்ததாக இருந்தது.
அதில வந்து அந்த ஒருங்கிணைச்ச இளைஞர் அவர் சொல்றாரு, அவர் வந்து அண்ணா நகர் டவர் பார்க்ல நாங்க நடத்தலான்ட்டு இருந்தோம். என்ன ஒரு 20, 30 பேர் வருவாங்க. இல்ல ஒரு 50 பேர் வருவாங்க அதிகபட்சம். இதுக்கு வந்து காவல்துறை அனுமதி வேண்டியதில்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா, இதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வேண்டியதில்ல. இது நம்மலாம் வந்து கூடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் நெனச்சிருந்தோம். ஆனா அதுக்காக லிங்க் போட்டு பதிவு பண்றப்ப ஏறத்தாழ வந்து 1,00,000 பேர் வந்திருக்காங்க போட்ட 2 நாட்கள்லயே. இன்னும் பல்வேறு ஓவர்சீஸ்லேருந்து நேர்ல வந்து நாங்க கலந்துக்கிறோன்றாங்க. இப்ப இந்த மாரியான ஒரு மாஸ் ஈவென்ட்ட நடத்துறோம்னா, அதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் வேணும். அது அண்ணா நகர் டவர் பார்க்ல நடத்த முடியாது. அதனால நாங்க வந்து இடத்தையும், நேரத்தையும் நாங்க சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் வராதீங்க. சென்னை சுற்று வட்டாரத்தில இருக்கவங்க மட்டும் வாங்க. அதுவும் அந்த அந்த எண்ணிக்கையே வந்து அதிகமா இருக்கனால, நாங்க வந்து அதையும் இது வந்து கட்சி சார்ந்து நடத்தல. இது வந்து திமுக வந்து அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறோம். இளைஞர்கள்லாம் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கல. ஒரு தனிநபர், அவர் வந்து ஒரு திமுக ஆதரவு நபரா இருந்திருக்காரு. கட்சியில கிடையாது. அவரு கட்சி உறுப்பினர் கிடையாது. அவரு இப்படி ஒரு பதிவு பண்ணி, அவங்க ஒரு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஏஐல அவங்களோட ஃபோட்டோ தான். அது ஏஐல வச்சு எடிட் பண்ணி, ஒரு லிங்க் ஒண்ணு ரெடி பண்ணி வர்றவங்கலாம் வாங்கன்னு இருக்காங்க. இப்படி அது இது வந்து வெறும் 24 மணி நேரத்தில நடந்த இது. அந்த வீடியோவும் கூட வந்து இணையதளத்தில இருக்கு. அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க டேட்டா தரக்கு தயாரா இருக்காங்க. எவ்வளோ பேர் வர்றதுக்கு இருந்தாங்கன்றது. ஸோ, அப்ப இதெல்லாம் வந்து திமுக ஒரு கட்சியாக செய்ய தவறி இருந்திருக்கு இவ்வளோ நாளா. அவ்வளோதானே ஒழிய இதுக்கான இளைஞர்களே அதுக்காக வந்து திமுகவை வந்து யாரும் பார்க்கவே இல்ல. திமுகவுக்கு வந்து இளைஞர்கள் ஆதரவே இல்லன்னு சொல்ல முடியாது. அவர்கள வந்து கட்சியாக உள்வாங்க வந்து திமுக தவறி இருக்கு. அத வந்து இதற்கு பிறகு இருக்க இடங்கள்ல வந்து மறுபரிசீலனை செய்றாங்க. அடுத்து இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு குடுக்குறதுக்கு ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டம் நடந்ததுக்கு பிறகு ஜூன் 5ஆம் தேதி ஏறத்தாழ வந்து 25 நாளுக்கு வந்து திமுக தலைவர் அவர்கள் நேரம் குடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். அந்த ரிவ்யூ மீட்டிங்க்கு. ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க பார்ட்டிய. ஓகே. இப்போ இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஆவணும். இல்லைனா அடுத்து வர காலகட்டங்கள்ல சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது பாலிடிக்ஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதுக்கான நடவடிக்கையா டிஎம்கேல என்னென்ன பண்றாங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி? இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஒரு தேர்தலுக்கு தேர்தல் தான் அந்த வியூகம் மாறும். ஆனா இளைஞர்களை கவர்வதல் அப்படின்றது வந்து பாயிண்ட்டா இருக்கு. சோஷியல் மீடியா வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ட்டா இருக்கு. சோஷியல் மீடியா பயன்படுத்தணுன்றத தாண்டி, இதற்கு முன்னாடி வந்து திமுக ஆதரவாளர்களோ அல்லது இளைஞர்களோ சோஷியல் மீடியால பயன்படுத்தலன்ற ஒரு பாயிண்ட் வந்துரக்கூடாது. அவங்க எல்லாரும் சோஷியல் மீடியா பயன்படுத்தியிருக்காங்க. கலைஞர் அவர்களே வந்து அவருடைய 80 வயதுக்கு மேற்பட்டவருக்குள்ள அவர் வந்து ட்விட்டர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ட்விட்டர் அக்கவுண்ட் இன்னும் இருக்கு. அதனால திமுக வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தலன்ற மாதிரியான உருவகம் கூட இருக்க முடியாது. அவங்க வடிவம் வந்து எழுத்து வடிவமா இருந்திருக்கு. அது வந்து ஒரு ஒரு காட்சி ஊடகத்தை நோக்கி, ஒரு ரீல்ஸ நோக்கி, இன்னும் ஷார்ட்டான டியூரேஷன்ல 1 மினிட், 2 மினிட் ரீல்ஸ் டைப்ல, ஷார்ட்ஸ் டைப்ல அவங்களோட பேச்சு இல்ல. இன்னொன்னு அவங்க பேச்சுகள் எல்லாமே வந்து எழுத்து நடையில தான் பேசியிருந்திருக்காங்க. அவங்க வந்து இயல்பா இப்ப நான் பேசிட்டு இருக்க மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கலோக்கியலா பேசுவோம்ல. அந்த கலோக்கியல் டோன்ல வந்து பேசினது இல்ல. அது வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல யங் ஆடியன்ஸ்னால. வெறும் ஆங்கில கலப்பு இல்லாத ஒரு தமிழ் பேசுறதாகட்டும், அந்த எழுத்து நடையில தமிழ் பேசுறது, இதெல்லாம் வந்து இளம் வாக்காளர்கள வந்து மத்தியில போய் சேரல. அதுதான் வந்து நீங்க சொல்ற மாரி அந்த 50கள், 60கள் இருக்கவங்க அப்படின்ற டோன குடுக்குது. வேட்பாளர் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா, வேட்பாளர்கள்ல ஏறத்தாழ 50% மேற்பட்டோர் வந்து 40க்கு கீழ தான் இருக்காங்க அதுல. யாரும் வந்து நான் பார்த்து அனலைஸ் பண்ண வரைக்கும். இன்னொன்னு பழைய ஆட்களே திரும்ப வர்றாங்க அப்படின்னு இருக்கு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி 2 கட்சிகளுமே குறைந்தபட்சம் ஒரு ஒரு தேர்தலுக்கும் அவங்க போட்டியிடுற தொகுதிகள்ல 50%க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து புதிய வேட்பாளர்கள் தான் போடுவாங்க. அவங்க வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அசெம்பிளி எலக்ஷனுக்கு போட்டியிடுவாங்க. இது 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த அந்த காரணத்தினால தான் இந்த 2 கட்சிகளாலும் வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அவங்களால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம பார்க்குற ஒரு ஒரு 5, 10 பேர் பார்த்திருப்போம். 2 கட்சிகளையும் ஒரு 5 பேர் இல்ல 10 பேர் வந்து ரிப்பீட்டடா எல்லா எலக்ஷன்லயும் வருவாங்க. அவங்கள தான் பார்த்துட்டே ஓகே இவங்க தான் கட்சி, இவங்க தான் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிம்பம் உருவாகியிருக்கு. ஆனா 2 திராவிட கட்சிகளும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, 50% மேற்பட்டோர வந்து மாத்திட்டே இருந்திருக்காங்க வேட்பாளர்கள. அப்படி ரிஜுவினேட் பண்ணிட்டே இருந்தனால தான் பார்ட்டியும் சரி, அந்த 2 கட்சிகளும் சரி, இருக்க எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் மீறி எவ்வளோ டிசிமேட் பண்ணப்பட்டாலும், ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும், அல்லது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தா கூட, திரும்ப அவங்களால வந்து ஒரு ஆளுங்கட்சியாகவோ, எதிர்க்கட்சியாகவோ வர முடிஞ்சிருந்திருக்கு. இந்த முறையும் அத நோக்கி தான் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப எலக்ஷனுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அ ஒரு அதிகாரிய வந்து இவர் வந்து நேர்மை இல்லாத ஒரு அதிகாரி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஐபிஎஸ் அருண் அவர்கள. ஆனா அவரையே பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ்க்கு வந்து ஹையர் ஆஃபிஷியரா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட்டான ஒரு முடிவா? இல்ல அதிகாரி நீங்க அவர வந்து ஏதோ ஒரு துறையில போட்டு தானே ஆகணும். நீங்க ஒரு எஃபிஷியன்ட் அதிகாரியா இருக்கலாம். அந்த ஒரு எஃபிஷியன்ட் அதிகாரிய வந்து பயன்படுத்திக் கொள்வது தான் வந்து சாதுரியத்தனம். அப்ப அருண் அவர்கள் ஒரு எஃபிஷியன்ட் அதிகாரியா இருக்காரு அப்படின்றத எல்லா கட்சிகளும் ஏற்றிருந்திருக்காங்க அப்படின்றது தான். அவருடைய செயல்முறைகள்ல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். ஏன்னா, ஒரு ஒரு ஆட்சியில இருக்க கட்சி என்ன சொல்லுதோ, அதை தான் வந்து அதிகாரிகள் அமல்படுத்த போறாங்க. நாளைக்கு இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தாவேகா வந்து இத பண்ணுங்க. இந்த உங்க மேல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த துறையில ஒரு ஊழல் இருக்கா? என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னா,
ஐபிஎஸ் அருண் அவர்கள் அதை செய்ய தான் போறாரு. திமுக ஆட்சியில இருக்கும்பொழுது இந்த மாரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணணும், இது சட்ட ரீதியாக வழி இருக்கான்னு பார்க்கணும். சட்ட ரீதியா வழி இருந்தா வழக்கு பதிவு பண்ண போறாரு. அதே தான் இந்த பக்கமும் தாவேக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி இதெல்லாம் சிக்கலா இருக்கு. சமூக வலைதளங்கள் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்ண முடியுமா? சட்ட ரீதியாக வாய்ப்பு இருந்தா வழக்கு பதிவு பண்ணுங்கன்னா, சட்ட ரீதியாக இருந்தா வழக்கு பதிவு பண்ண போறாரு. இப்போ அவர் அந்த மாரி லா அண்ட் ஆர்டர்ல இல்ல அவரு. அவரு வந்து டிவிஎஸ்சில இருக்காரு. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இப்போ டிஜிட்டல்ல விஎன்டிசியில் இருக்கும்போது இப்போ ஒரு பால்வளத்துறை இருக்கு. அதில் வந்து இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பாருங்க அப்படின்னா, அவர் வந்து ஆடிட் வாங்கி பார்க்க போறாரு. அதில் வந்து யாரு காசு எடுத்ததுக்கான செக் பண்ண போறாரு. ஆவணங்கள்லாம் பரிசோதிச்ச பிறகு அதில் வந்து முகாந்திரம் இருக்குன்னா வழக்கு பதிவு பண்ண போறாரு. எல்லா அதிகாரிகளும் வந்து ஆட்சியாளர்கள் உத்தரவு கட்டுப்பட்டு தான் இருக்க போறாங்க. அப்போ எஃபிஷியன்ட் அதிகாரியை பயன்படுத்திக் கொள்வது தான் வந்து சாதுரியத்தனம். அதில் வந்து தாவேக்கா வந்து சாதுரியமாக தான் செயல்பட்டுருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த 1 மாத காலம் தாவேக்காவுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? இல்ல இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமா? இல்ல மோசமா இருக்கா? ஒரு புதிய அரசாங்கம் வந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் அல்லது அவங்க செட்டில் ஆகுறதுக்கு, என்ன இருக்கு, என்ன இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்து எப்படி எடுத்துட்டு போலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாத காலம் ஆகும். இது வந்து தாவேக்காக்கு இல்ல, ஒரு அனுபவமுள்ள திராவிட கட்சிகளுக்கே 6 மாத காலம் சொல்லுவாங்க. காமராஜர் அவர்கள் வந்து திமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது, காமராஜர் அவர்களும் அதான் சொன்னாரு. 6 மாத காலம் இந்த அரசை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு காமராஜரே சொன்னாரு. 67ல திமுக ஆட்சிக்கு வந்தபோது. அதற்கு பிறகு அதிமுக பலமுறை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பவும் சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பவும் சரி, முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஸ்டாண்டும் அதே தான். 6 மாத காலத்துக்கு அந்த ஆட்சியை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்றது தான். இதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருக்காரு கடந்ததில. அதனால இந்த 6 மாத காலம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட். முதல்ல என்ன டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? உதாரணத்துக்கு தலைமைச் செயலகத்தை வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சுற்றி பார்த்தார். எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு. அப்படி என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் ஆயிரும். அதனால இப்ப இந்த 25 நாள் 30 நாள வச்சு அந்த அரசாங்கத்தை வந்து எடை போடுவது சரியாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப தான் அவங்க ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கே ஒரு பெரும் சவால் இருந்தது. வாக்குப்பதிவு நடந்து தேர்தல் முடிவு வந்து திங்கட்கிழமை வருது. கிட்டத்தட்ட 7வது நாள் தான் அவங்க வந்து ஆதரவெல்லாம் பெற்று ஆட்சி அமைக்க முடியுது. அதற்கு பிறகு வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்ண முடியல. ஒரு 10 நாட்கள் ஆகுது. 10 நாட்கள் பிறகு தான் வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்றாங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்கும் முதல் அமைச்சர்கள் 10 பேர் பொறுப்பேற்றதற்கும் திரும்ப அடுத்து அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு நடுவுல இருந்த காலங்கள்ல வந்து ஆல்ரெடி பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஒதுக்கல. அவங்களாம் அமைச்சர்கள் அவங்க எந்த துறையை பார்ப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு துறை ஒதுக்காமயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் துறை ஒதுக்கப்பட்டது. துறை ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் அதிகாரிகள் போடணும். இவங்க துறை ஒதுக்குறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள பல துறைகளுக்கு வந்து நியமிச்சுட்டாங்க. அப்போ நீங்க எந்த அமைச்சரோ அந்த அமைச்சருக்கு ஏற்ற மாரியான அதிகாரிகள் அல்லது அந்த அளவுக்கு அந்த ஒத்திசைவு இருக்க அதிகாரிகள போடுறது தான் வழக்கமா இருக்கும். ஆனா நீங்க முன்னாடியே வந்து அதிகாரிகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ போடும்பொழுது அங்கேயும் சில சிக்கல்கள் வருது. உதாரணத்துக்கு அறநிலைத்துறையில இருக்க செக்ரட்டரியும் சரி, அமைச்சர்களுக்கும் எப்படி சரியா இருக்குன்ற கேள்விகள் வந்தது. அதற்கு பிறகு திரும்பவும் ஒரு 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 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதிகாரிகள் இடமாற்றம் நடக்குது. அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ்ல அதாவது செக்ரட்டரியேட் லெவல்ல நடக்குது. அடுத்து காவல்துறையில அதிகாரிகள் மாற்றம் பண்ண வேண்டியது இருந்தது. இதெல்லாம் போட்டு அவர் டெல்லி செல்வதற்கு முன்பாக தான் நீங்க சொல்ற குறிப்பிட்ட ஐபிஎஸ் அருண் அவர்கள வந்து விஎன்டிசிக்கே போட்டிருக்காங்க. அப்ப இன்னுமே அவர்கள் வந்து முழுமையாக செட்டில் ஆகல. இன்னும் அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், இன்னும் எல்லா அமைச்சர்களுடனும் ஒரு முறை ஆய்வுக் கூட்டமே நடத்தல. ஒரு துறை ஆய்வுக் கூட்டம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருந்திருக்காரு. மின் தொடர்பு பிரச்சனையான ஒரு ஆய்வுக் கூட்டம் அந்த அமைச்சர் நடத்தியிருக்காரு. முதல்வர் அவர்கள் வந்து ஒரு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களே இன்னும் நடத்தல. துறை ரீதியா என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ரொபோசல் இருக்கு, என்னென்னலாம் கிளியர் பண்ணணும், என்னென்னலாம் பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஆய்வுக் கூட்டங்களே அவர் இன்னும் முழுமையாக நடந்து முடிக்கல. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அரசு வந்து ரொம்ப நன்றாக செயல்படுறாங்கன்றதோ, அல்லது இந்த அரசு வந்து செயல்படவே இல்ல அப்படின்னு விமர்சிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ 6 மாசம் வந்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்ன தலைவர்கள்லாம் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது விமர்சனமும் வைக்கிறாங்க. ஸோ இத நம்ம இல்ல எப்படி அது அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம்? என்னன்னா அதாவது இந்த அரசு மீதான விமர்சனம் அப்படின்றது, நீங்க சட்டம் ஒழுங்குன்றது உங்களுக்கு முதல் நாள்லேருந்தே உங்க கைக்கு வந்துருது. அது முதல்வர் விஜய் அவர்களிடம் தான் இருக்கு அது. அந்த சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டிய அதிகாரிகளும் வந்து புதுசாக வந்த அதிகாரிகள் கிடையாது. முதல்வர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம். ஆனா அதிகாரிகள் ஒரு டிஜிபியோ அல்லது வந்து ஐஜியோ அல்லது ஒரு எஸ்பியோ வந்து அவங்க பலகாலமா காவல்துறையில தான் இருக்காங்க. நீங்க சரியாக உத்தரவிட்டிருந்தால், நீங்கள் சரியாக அவர்களுக்கு வந்து உத்தரவு குடுத்திருந்தீங்கன்னா, அது அவங்க சரியா அமல்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது தான். அப்ப அத நீங்க செய்யல அப்படின்றனால தான் அந்த கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க. இந்த 6 மாத காலம்ன்றது வந்து நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் முன்வைக்க முடியாது அப்படின்றதுக்காக. ஏன்னா 6 மாச காலத்துக்கு நீங்க பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு நேரம் எடுத்துரும். இப்ப நீங்க வந்தோனயே வந்து உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்து நாங்க அமைக்கிறதுக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியாக இருக்கும்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. தேர்தலுக்கு முன்பாக. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு உடனே கேட்க முடியாது. ஏன்னா உள்ள ஆட்சிக்கு தான் வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு தான் சாதக பாதகங்கள் பார்க்க முடியும் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சார்ந்து தான் அந்த 6 மாத விமர்சனமும் அவருடைய செயல்பாடுகளும் தான்.
இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு 15 நாள்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த அந்த சம்பவம் சார்ந்த விமர்சனங்கள தான் அந்த கட்சிகள் வைக்கிறாங்க. அந்த சம்பவம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னுமே அவர்கள் வந்து பிடிபடல. இன்னும் அடுத்தடுத்த காலங்கள்ல அது கத்துக்குவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்ப அந்த பரந்தூர் விமான நிலையத்த வந்து ரத்து பண்ணிட்டாங்கல்ல அந்த திட்டத்த. அத ரத்து பண்ணிட்டு இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்க வந்து அங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல முடிவா? இன்னும் ரத்து பண்ணல அவங்க இன்னும். ஓகே. எல்லாமே ஆலோசனை லெவல்ல தான் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த டிஸ்கஷன் வேலைகள்லாம் லெவல்ல தான் இருக்கு. நிறுத்தப்பட்டிருக்குன்ற மாரி நியூஸ் பணிகள் வந்து முன்னாடியே நிறுத்தியிருந்திருப்பாங்க. அது என்ன பணிகள் நடந்திருக்கும்? ஒண்ணும் பெரிய பணிகள்லாம் நடக்கல. நிலம் கையகப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளோதான். நிலம் கையகப்படுத்தி டாக்குமெண்டேஷன் வேலை மட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. மற்றபடி உடனே வந்து இப்ப அங்க விமான நிலையம் கட்டுறதுக்குலாம் வந்து செங்கல், ஜல்லிலாம் கொண்டு வந்து கட்டலாம் ஆரம்பிக்கல யாரும். வெறும் நிலம் கையகப்படுத்தி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பயனாளிகளுக்கு, நிலம் உரிமையாளர்களுக்கு காசு குடுத்துருந்துருக்காங்க. அப்போ இதில டிஸ்கஷன் வரும்பொழுது, இப்ப அடுத்து எல்லாம் டிஸ்கஷன் வரும். நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் கை விடுறீங்கன்னா, அந்த லேண்ட் எல்லாம் ஃபார்மர்ஸ்ட்டே திரும்ப குடுக்க போறீங்களா? திரும்ப குடுத்தா அவங்ககிட்ட இருந்து காசு திரும்ப வாங்க முடியுமா? அவங்க அந்த பணத்த திரும்ப செலவழிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது வழிமுறை வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த பணத்த வந்து தள்ளுபடி பண்ணிட்டே நாங்க லேண்ட குடுக்குறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க போறாங்களா? இல்ல நாங்க விமான நிலையம் ரத்துன்னு தான் வாக்குறுதி குடுத்துருந்தோம். அந்த நிலத்தில வந்து இது வந்து தொழிற்பேட்டை ஒண்ணு அமைக்கலான்னு இருக்கோம். அல்லது அங்க ஒரு பூங்கா அமைக்கலான்னு இருக்கோம். இல்ல ஒரு சுற்றுச்சூழல் அ கூட மாரி ஏதோ ஒண்ணு அமைக்கலான்னு இருக்கோம். இல்ல எக்கோ பார்க் ஒண்ணு அமைக்கிறோம் அப்படின்ற முடிவோ, இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் லெவல்ல தான் இருக்கு. இன்னுமே எதுவும் முடிவெட்டப்படல. அதனால அது அது எடுக்கறதுக்கும் இன்னும் நேரம் பிடிக்கும். ஓகே. இப்போ சிறுமியுடைய வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட தஷ்வந்த் அப்படிங்கிறவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க நீதிமன்றம் மூலமா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து அவர்கள் மேல அந்த தீர்ப்ப வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை மூலமா வந்து குழந்தைகளுக்கான, பெண்களுக்கான பாதுகாப்ப தாவேகா இன்னும் உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இத? இல்ல அவங்க இது வந்து முந்தைய அரசு எடுத்த முடிவே தான் இது. இது ஏதோ இப்ப தாவேக்கா வந்ததுக்கு பிறகு அவங்க அப்பீல் போயிருக்காங்கன்றலாம் இல்ல. எத்தன தீர்ப்பு வந்து 90 நாட்கள்ல இல்ல 60 நாட்கள் நெனைக்கிறேன். சரியாக நினைவில்ல. அந்த நாட்கள் முடியல எனக்கு குறிப்பிட தெரியல. ஆனா அவ்வளோ நாட்களுக்குள்ள நீங்க அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அப்பீல் போலாம். அந்த நாட்கள்ல அப்பவே வந்து அப்பீல் போவாங்கன்ற அன்றைய திமுக அரசே அத வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக அரசு வழக்கறிஞரே பேட்டி குடுத்திருந்தாங்க. இந்த மாரி வந்து அது தொடர்பாக அப்பீல் போகணுன்றதும், அப்பீல் போறாங்கன்றதுமே வந்து அந்த 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 தீர்ப்பு வந்து அப்பவே வந்து குடுத்திருந்தாங்க. அதன் நீட்சியே தான் இது நடக்குது. இன்றைக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டு இன்றைக்கே நடக்க போறதில்ல அது. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க விஷயம் நெறைய விஷயங்கள் தேக்கம் அடைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இப்ப டெல்லியில வந்து ஜேஎன்யூல வந்து திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுன்றது நேத்து போய் கடையில வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வச்சு திறக்கிறது அப்படின்றது கிடையாது. அது கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே வந்து உத்தரவு போடப்பட்டு, அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அங்க போய் நேர்ல போய் ஆல்ரெடி வந்து ஆய்வெல்லாம் பண்ணி, அமைச்சர்கள் ஆய்வு பண்ணி ஒரு சிலை நிறுவியிருக்காங்க. இப்ப அந்த சிலைய வந்து இன்னும் திறந்து வைக்கல. அது திறந்து வச்சா அது வந்து இவரு முதல்வரா விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கப்ப தான் திறந்து வச்சிருப்பாங்க. ஆனா, அது அடிக்கல் நாட்டி, அதுக்காக நிதி ஒதுக்கி, அத அங்க கட்டணும்னு முடிவெடுத்தது வந்து முந்தைய திமுக அரசு. இதேபோல ராஜராஜ சோழன் அவர்களுக்கு வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது முந்தைய திமுக அரசு. அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு, அதுக்கு எந்த மெட்டீரியல செய்யணும், யார் வந்து செஞ்சு குடுக்கணுன்ற டெண்டர்லாம் குடுத்து, அதுபோக அங்க வந்து அங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில ஒரு மியூசியம் அமைக்கணும். அகழாய்வு சம்மந்தமான மியூசியம் அங்க அமைக்கணுன்றதும், அந்த கட்டுமான பணிகளும் பாதி அளவுக்கு நடைபெற்றிருக்கு. இல்ல வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடிக்கல் நாட்ட வேண்டியது, அடிக்கல் நாட்டாம இருக்காங்க. ஆனா, அதுக்கு வந்து டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிளான் வந்து தயாராக இருக்கு. அதுக்கான அ அ நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டாச்சு ஆல்ரெடி. அதுவும் அங்க ரெடியா தான் இருக்கு. அடிக்கல் நாட்டவே முடியாது. அடிக்கல் நாட்டுறதுக்காக நேரம் ஒதுக்க முடியல முன்னாள் முதல்வர்களுக்கு. இப்ப அதுக்குன்னு அடிக்கல் நாட்டல. இப்ப வந்தாரா இவர் தான் அடிக்கல் நாட்டினாருன்றதாக அது கணக்குல வரும். இது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட கன்டினியூயஸ் ஃபங்ஷனிங் தான் இது. அதனால இது வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம ஒரு அறுதிட்டு கன்க்ளூஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்றேன். நன்றி. தேங்க் யூ ஸோ மச். நன்றி ராம். தேங்க்ஸ்.